விஜய் ப்ரோ, உங்களுக்கு என்னதான் ஆச்சு விஜய் ப்ரோ? ஏதோ ஒரு 10-20 வருஷம் மக்களுக்கு நல்லது பண்ணி அதை சலிச்சு இன்னையும் ஒரு மேல் இடத்து ஒரு பவர் இருந்தாதான் மக்களுக்கு இன்னும் நல்லது செய்ய முடியுங்கிற மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறீங்களே. நேற்று மழை பெஞ்சு இன்னைக்கு விதை போட்டு நாளைக்கு செடியாக வளருத உங்கள் கட்சி டிவிகே. வாயிலே வர மாட்டேங்குது. நீங்கள் ஏன் இவ்வளோ பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிறீங்க? மாவட்ட செயலாளர் பூட்டிகம் பூத்து ஏஜென்ட் அது எதுக்கு விஜய் பொருள்? நீங்கள் ஃப்ரீயா இருக்க நேரம் கொஞ்சம் இந்த பழைய நடிகர்கள் நிறைய பேர் அரசியல் வந்தாங்க. என்ன ஆனாங்க? டிஆர் ஐயா, சிவாஜி கணேசன் ஐயா, சரத்குமார் ஐயா, நவரச நாயகன் ஐயா, உலக நாயகன் கமல் சார், சீமான, உங்களோடய அவங்கள்ட்ட ஜரமா இருக்குது. ரஜினி சார் அண்ணனே போயிட்டாரு. எல்லாம் உழைக்கணுங்க மக்கள். இன்னைக்கு டிஎம்கே அப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அது டிஎம்கே அவங்க கட்சியை மோதணும், டிஎம்கே மோதணும் அப்படின்னா எவ்வளவு நல்லது செய்யணும் விஜய் குரு. ஏதோ பரபரப்பாக அப்படியே கூட்டம் கூடுது. யோகி பாபு வந்தால் தான் கூட்டம் கூடும். இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. விஜய் குரு, தயவு செய்து 2026 நிற்காதீங்க. இப்போமே உங்களை எல்லாரும் அமௌண்ட் விட்டாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் நடந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். விஜய் குரு, அப்பப்போ யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க விஜய் குரு. எல்லா நடிகர்களுக்கும் நடந்தது தான் உங்களுக்கும் நடக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணலை.